அனைவருக்கும் வணக்கம். அரியணை போலீஸ் அகாடமியின் ஆன்லைன் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, PSO 551 to 650 காவல்நிலை ஆணை 551 முதல் 650 வரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த காவல்நிலை ஆணைகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலேருந்து நமக்கு அதிகமான கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க, இந்த பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த PSO 551 to 650 நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம், ஏன் இந்த பகுதி முக்கியத்துவம், ஸோ இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமான, அரெஸ்ட் சம்மந்தமான, இதில் பாருங்கள் முதல் தகவல் அறிக்கை, ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், இது எந்தெந்த வழக்குகளில் பதிவு செய்யணும், எப்படி பதிவு செய்யணும், எத்தனை நகல்கள் இருக்கணும், யாருக்கு அனுப்பணும், இதை பற்றி சொல்கிற காவல்நிலை ஆணை. ஸோ ஒன்று முதல் தகவல் அறிக்கையை பற்றி PSOவில் கேட்கலாம், அப்படி இல்லைனா CRPCயில் கேட்கலாம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ அது போல தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, புலன் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் பற்றி, எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் புலன் விசாரணை மறுப்பு, மகஜர், பிரேத விசாரணை யார் பண்ணணும், பிரேத விசாரணை முடிவுகள் யாரிடம் அனுப்பணும் அப்படி சொல்கிற PSO. இது எல்லாமே நம்ம இன்வெஸ்டிகேஷன், காயச்சான்று, இறப்பு சான்று, கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பதிவு செய்யணும், CRB கிரைம் ரெக்கார்ட் பீரோட பணிகள் என்ன, அரெஸ்ட் ப்ரொசீஜர் எப்படி. அப்போ நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம CRPCயில் படிச்சிருப்போம். அரெஸ்ட் ப்ரொசீஜர் எப்படி, கைது செய்தல் எவ்வாறு. அப்போ இதெல்லாம் பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு தகவல் ஆனது CRPCலையும் இருக்குது, PSOலையும் இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல் PSOலையும் இருக்குது, IAலையும் இருக்குன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அதே போல் லாஸ்ட் டைம் SI எக்ஸாமில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, காவல்துறைக்கு முதல் தகவல், ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ், EL 29 முதல் தகவல் அறிக்கை புத்தகத்தில் பதிவு, ரிஜிஸ்டரி இன் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் புக்கு. ஸோ முதல் தகவல் அறிக்கை பற்றி குறிப்பிடுகின்ற காவல்நிலை ஆணை எண் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, PSO 551 தான் சொல்லணும். 551 முதல் தகவல் அறிக்கை பற்றி சொல்கின்ற காவல்நிலை ஆணை. ஸோ கீழே நிறையா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட், புகார்கள். அந்த புகார்கள் வரும்பொழுது நம்முடைய காவல் நிலையத்தில் வைத்து பராமரித்து வரப்படுகின்ற முதல் தகவல் அறிக்கை புத்தகம், ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், FIR முதல் தகவல் அறிக்கை. FIR என்னது? ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இதை பற்றி சொல்கிற CRPC என்னன்னு பார்த்தோம்னா 154 CRPC. முதல் தகவல் அறிக்கை பற்றி குறிப்பிடுகின்ற CRPC என்னது? 154. ஃபார்ம் நம்பர், படிவம் பார்த்தீங்கன்னா 73, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபார்ம் நம்பர் தனித்தனியாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் புகார்கள் எப்படிலாம் வரலாம், வாய்மொழியாக வரலாம், எழுத்து மொழியாக வரலாம், நேரடியாக வரலாம், பதிவு அஞ்சலில் வரலாம், ஆன்லைனில் வரலாம். ஸோ கோர்ட்டு டைரக்ஷன்லாம் வரலாம். விசாரணைக்கென குற்றத்துறை நடுவர்களால் காவல்துறைக்கு அனுப்பப்படுவை உள்ளிட்ட பிடிக்கட்டளை வேண்டாம் வழக்குகள், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்லாம் என்ன பண்ணலாம், வித்தவுட் கோர்ட் பர்மிஷன் வி கேன் ரிஜிஸ்டர் FIR. ஸோ அடுத்து பாருங்கள் எப்படிலாம் எந்தெந்த இதில் நம்ம முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தொலைபேசி மூலயமா கம்ப்ளைண்ட் வருது. இந்த குறிப்பில் பாருங்கள், தொலைபேசி மூலியமாக நமக்கு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதை என்ன பண்ணணும், உறுதி செய்யப்படணும். உறுதி செய்யப்பட்ட எழுதி கையமைப்பம் இடப்பட்ட புகார் வாங்கப்படும் வரை நம்மளோட தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தல் கூடாது. புரிஞ்சா உங்களுக்கு? அதே போல் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், வித்தவுட் வாரண்ட் நம்மளால் கைது செய்யக்கூடிய முடியாத வழக்குகள் சம்மந்தமாக நமக்கு தகவல் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணதை GD என்ட்ரி போட்டுட்டு நீதிமன்ற நடுவருக்கு அனுப்பணும். புரிஞ்சா உங்களுக்கு?
குற்றத்துறை நடுவருடன் தொடர்பு கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், முதல் தகவல் அறிக்கை யார் யாருக்கு அனுப்பணும், எத்தனை நகல்கள் இருக்கும், அதை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ பார்த்தோம்னா 552. ஸோ பிஎஸ்ஓவில் எஃப்ஐஆரில் 6 காப்பீஸ் இருக்கும். அதில் 1 காவல் நிலையத்தை வைத்துக்கொள்ளணும். அடுத்தது நடுவருக்கு அனுப்பணும். அடுத்தது காவல் துறை கண்காணிப்பாளருக்கு அனுப்பணும். உட்கோட்ட அலுவலருக்கு அனுப்பணும். அடுத்தது சிடி ஃபைலில் ஒன்று வைக்கணும். அடுத்தது ஒரு நகல் பாதிக்கப்பட்டவருக்கு எந்தவித கட்டணமின்றி வழங்கணும். இதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 552. ஸோ 6 காப்பீஸ் இன்டர்வியூவில் கேட்பாங்க. இந்த எஃப்ஐஆர் எத்தனை காலம் இருக்கும், எத்தனை காப்பீஸ் இருக்கும், எந்தெந்த காப்பீஸ் யாராருக்கு அனுப்பணும். ஸோ சில வழக்குகள் இது சம்பந்தமாக பல்வேறு துறைகள் சம்பந்தமான வழக்கு நம்மகிட்ட பதிவாகலாம். மத்திய அரசின் ஆயத்துறை உப்பு சட்ட வழக்குகள், அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பதிவு செய்கிறோம் அப்படின்னா அந்த முதல் தகவல் இருக்க நகல், பஞ்சாயத்து நாமா, சரக்குகளுடைய பட்டியல், இதெல்லாம் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா மத்திய ஆயத்துறை உதவி ஆட்சியருக்கு அனுப்பணும், தகவல் தெரிவிக்கிறதுக்காக. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஏன்னா இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்மளும் என்ன பண்ணணும், காவல் அலுவலர்களும் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு புறப்படுவதற்கு முன்பே முதல் தகவலுக்கு பதிவு செய்யணும். கம்ப்ளைண்ட் வந்த பிறகு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இன்வெஸ்டிகேஷனை பண்ணணும். புலன் விசாரணைக்கு புறப்படுவதற்கு முன்னர் எழுத வேண்டும். டு பி ரிட்டன் பிஃபோர் ப்ரொசீடிங் இன்வெஸ்டிகேஷன். புலன் விசாரணை செய்யும் காவல் அலுவலர் ஒருவர் புலன் விசாரணையை செய்ய புறப்படுவதற்கு முன்னே என்ன பண்ணுமா, முதல் தகவலுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா, அல்லது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ குற்ற முகாந்திரம் பிரைமா ஃபேசி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள புகார் மனுவில் பிரைமா ஃபேசி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஓரல் என்கொயரி செய்து முடித்து விட்டு நம்ம என்ன பண்ணலாம், முதல் தகவலுக்கு பதிவு செய்யலாம். முதல் தகவலுக்கு பதிவு செய்யப்பட்டு தான் பிறகு தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் நமக்கு தெரியும். ஸோ எஸ்ஓசி விசிட் பண்ணுறது, அரெஸ்ட் கார்டு, அரெஸ்ட் ப்ரொசீஜரு, ரிமாண்ட் ப்ரொசீஜரு, அதெல்லாம் இதை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ பார்த்தோம்னா 554. அடுத்து பாருங்கள், விரைவு அறிக்கை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட்டடாக எக்ஸாம்பிள் கேட்டுட்டு இருக்க ஒரு ஹெட்டிங், விரைவு அறிக்கை, எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர். எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் இல்லை எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ என்னன்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியானது, 55555. ஸோ சில முக்கியமான வழக்குகளில் எஃப்ஐஆர் 24 மணி நேரத்தில் நீதிமன்ற நடுவரிடம் ஒரு காவல் அலுவலர் மூலம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர். ஸோ மற்ற வழக்குகளை நம்ம டிலே பண்ணிவிடுவோம். எஃப்ஐஆரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறது நம்ம என்ன பண்ணிவிடுவோம், டிலே பண்ணிவிடுவோம், டிஸ்பேச் ஆகாது நீதிமன்றத்தில். ஸோ இதுக்காகவே தனியாக ஸ்பெஷல் பிஎஸ்ஓ கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாதிரியான வழக்குகள், கொலை, மரணம், மனக்கொலை வழக்குகள், கூட்டுக்கொள்ளை, இதெல்லாம் படித்து பார்த்துங்க. இது சம்பந்தமான எஃப்ஐஆர் நம்ம காவல் நிலையத்தில் பதிவு செய்கிறோம் அப்படின்னா உடனடியாக முதல் தகவல் அறிக்கை 24 மணி நேரத்துக்குள்ளே எங்கே போகணும், யாராக்கெல்லாம் போடுறாங்க பாருங்க, காவல்துறை கண்காணிப்பாளர், உட்கோட்ட அலுவலர், நடுவர், அவங்களுக்கு உடனடியாக என்ன பண்ணணும், அனுப்பணும். சிலை திருட்டு சம்பந்தமான வழக்குகளை பார்த்தோம்னா மதிப்பு முக்கியம் கிடையாது. அந்த திருட்டு போன சிலையோட மதிப்புலாம் முக்கியம் கிடையாது. பழமையை கருத்தில் கொண்டு என்ன பண்ணணும், அதையும் எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆராக அனுப்பணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வழக்குகளை சிறப்பாக செயல்பட்ட விரல் ரகை பதிவு கழகத்தில் பணியாளர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கும் வெகுமதிகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎஸ்ஓ சொல்லுது. அடுத்து பாருங்கள் 556 தந்தி வானொலி அறிக்கைகள், டெலிகிராஃபிக் ரேடியோ ரிப்போர்ட்ஸ். நமக்கு தெரியும் இது போன்ற குற்றங்கள் நடக்கிறப்ப நம்ம என்ன பண்ண, உடனடியாக
தகவல் தெரிவிக்கணும். இதை பற்றி சொல்கிறது தான் இந்த PSO. 556. 557 காவல்துறை துணைத் தலைவருக்கும் காவல்துறை இயக்குநருக்கும் என்ன பண்ணணும்? வானொலி அறிக்கைகள் கொடுக்கணும். ஸோ இதுதான் ஹெட்டிங் மட்டும் படித்தா போதும். ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ திடீர்னு ஒரு மாப் அடக்கியிருக்காங்க, அதில் எதுவும் ஒரு ஃபயரிங் நடந்திருக்கு அப்படின்னா அதை பற்றி தகவல் உடனடியாக நம்ம காவல்துறை இயக்குனருக்கு போகணும். அப்படியே வழியாக புரோட்டோக்கால் அடிப்படையில். அடுத்தது 558. ஸோ இதே மாதிரி கலகத்தை அடக்கிறது, மரணம் சம்பந்தமான சில விஷயங்கள், முக்கியமான சம்பவங்கள் பற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுத்துறை அரசாங்க தலைமைச் செயலாளருக்கு என்ன பண்ணணுமா, காவல்துறை தலைவர் அவர் தகவல் தெரிவிக்கணும். இன்ஃபர்மேஷன் எங்கே போகுது பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா நம்ம காவல்துறைக்கு தலைவர் யார்? உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாடு தான் செயல்படுது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த உள்துறை அரசாங்க செயலாளருக்கும் இந்த தகவல் போகணும் அப்படின்னு சொல்கிற PSO 558. ஸோ என்ன மாதிரியான எந்தெந்த சூழ்நிலைகள், எந்தெந்த மாதிரியான வழக்குகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் 559. குற்றம் நிகழ்ந்த இடம், அதிகாரமுடைய காவல் நிலையம் எது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த பாலத்துக்கிட்ட நடந்திருக்கு, அப்போ இந்த எல்லை அந்த ஸ்டேஷனு, இது இந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சி வர்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு PSOரே சொல்லிட்டாங்க. ஸோ 0 FIR அப்படின்னு நமக்கு தெரியும். புகார் எந்த காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டாலும் அந்த காவல் நிலையத்தில் அது நம்ம காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியாக இல்லை என்றாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணோம், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும். அதுக்கு பிறகு தான் அது 0 FIR. நம்ம முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு என்ன பண்ணணும், அந்த FIR-ஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நிலையங்களுக்கு இடையே உள்ள ஒரு எல்லைக்கு அருகில் ஒரு குற்றம் செய்யப்பட்டு அது எந்த காவல் நிலையத்துடைய வரம்புகள் நிகழ்ந்தது என்று ஐயம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், அது எந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டேஷனில் FIR ஃபைல் பண்ணணும். பிற்பாடு என்ன பண்ணணும், அதை நம்ம இப்போ ரயில்வே டிவிஷன் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பணும், மற்ற ஸ்டேஷன்னா மற்ற ஸ்டேஷனுக்கு அனுப்பணும். இதை பற்றி சொல்கிற PSO தான் அது 559. அடுத்து பாருங்கள், முதல் தகவல் அறிக்கைகள் பற்றிய அறிவுறுத்தல்கள். ஸோ முதல் தகவல் அறிக்கை எப்படி இருக்கணும், FIR கண்ணாமண்ணு போடலாமா, FIR-ல பார்த்தீங்கன்னா கிரைம் நம்பர் எதுக்கு 170 172 தொடர்ச்சியான எண்கள் வழங்கப்படும். முதல் தகவல் அறிக்கை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்ன பண்ணணும், தொடர்ச்சியான எண் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 560 PSO இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். முதல் தகவல் அறிக்கை எப்படி இருக்கணும், தொடர்ச்சியான எண்கள் இருக்கணும். அடுத்து பாருங்கள், கம்ப்ளைண்ட் என்ன பண்ணணும், கையெழுத்து வாங்கணும். ஸோ FIR-ல எந்த காலம்லாம் FIR-ல கம்ப்ளைண்ட்டில் கையெழுத்து வாங்கணும், காலம் நம்பர் 14. டோட்டலாக FIR-ல பார்த்தீங்கன்னா 15 காலம் இருக்கும். அந்த 15 காலத்தில் 14வது காலத்தில் நம்ம என்ன பண்ணோம், FIR-ல கையொப்பம் வாங்கணும். ஸோ கட்டணம் இல்லாமல் முதல் தகவல் அறிக்கை நகலை யார் கொடுக்கணும், புகார்தாரர் கொடுக்கணும். அப்படின்னு சொல்கிற CRPC என்ன, கமெண்ட் பண்ணுங்கள். CRPC ஸோ 154 சப்கிளாஸ் 2 CRPC புகார் கொடுத்த நபருக்கு என்ன பண்ணணும், கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பிடிகட்டளை இல்லாமல் கைது செய்யக்கூடாத வழக்கில் நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி சொல்கிறது தான் 155 CRPC. அதில் என்ன நம்ம என்ன பண்ணக்கூடாது, கைது கூடாத வழக்குகளில் காவல்துறை என்ன பண்ணக்கூடாது, தாங்களாகவே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. GD என்ட்ரி பதிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அவங்கள நீதிமன்றத்தில் அனுமதி பெறணும். ஒரு குற்றவியல் நீதிபதியின் முன்பு தகவல் கொடுப்பது அவசியம் என்று கருதும் பொழுது 191 சப்கிளாஸ் 1 CRPC படி விஷயங்கள் குறித்து எழுத்துருவில் நம்ம என்ன பண்ணலாம், நீதிபதிக்கு கொடுக்கலாம். ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம், ஒரு வழக்கில் காக்னிசபிள் அஃபென்ஸ் ப்ளஸ் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ரெண்டுமே மேட் அவுட் ஆகுது. அந்த கொடுக்கப்பட்டுள்ள புகாரில் ஏதாச்சும் ஒன்று நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்குது அல்லது காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வழக்கு முழுவதும் என்ன பண்ணலாம், காக்னிசபிள் அஃபென்ஸாக கருதி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், புலன் விசாரணை. இதை பற்றி சொல்கிற இயல் பார்த்தோம்னா 30. 562 ரெஃப்யூசியல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், புலன் விசாரணை மறுப்பு. எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம இன்வெஸ்டிகேஷனை மறுக்கலாம். ஸோ
ஸோ 157 சப்கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பற்றி சொல்லுது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பற்றி சொல்கிற சிஆர்பிசி பார்த்தோம்னா 2H சிஆர்பிசி. ஸோ விசாரணை செய்வதை மறுக்கும் விஷயத்தில் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தான் அதிகாரம் இருக்குது, யார் அரெஸ்ட் பண்ணலாம் யார் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தான் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. போலீஸோடைய இன்வெஸ்டிகேஷனில் கோர்ட்டு நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது. ஏன் இந்த குற்றவாளியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணல, ஏன் இந்த குற்றவாளியை சார்ஜ் ஷீட்டில் சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது. போட்டுருக்காங்க பாருங்கள். மறுப்பிற்கான காரணங்கள் புலன் விசாரணையை கீழ்கண்ட சூழ்நிலை சரியான முறையில் என்ன பண்ணலாமா, மறுக்கலாம். சாதாரண குற்றங்கள், உரிமைக்கு ஆதரவாக இருக்கும் பற்று, அதில் சிவில் கேஸாக இருக்குது, சிவில் டிஸ்பியூட்டாக இருக்குது, சிறிய திருட்டு, ஸோ கம்ப்ளைண்ட்டே விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்டிகேஷனை மறுக்கலாம். ஸோ PSO 562 ரொம்ப முக்கியமானது, எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். அடுத்து பாருங்கள் 563 அறிக்கையை பயன்படுத்துது, ரிப்போர்ட் டு பி யூஸ்டு. புலன் விசாரணை உடனடியாக மறுக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணணும், எஃப்ஐஆரை மட்டும்தான் அனுப்பணும் கோர்ட்டுக்கு, நம்ம ரிப்போர்ட் அனுப்பணும் ஏன் இன்வெஸ்டிகேஷனை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள் உள்ளூர் விசாரணைக்கு பின்னர் மறுத்தல், ரெஃப்யூசியல் ஆஃப்டர் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன். ஸோ PSO சொல்லியிருக்கோம் டு அக்யூர் லோக்கல் நாலேஜ், அப்போ தான் நமக்கு என்ன தெரியும், குற்றத்தை நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர் நம்ம என்ன பண்ணலாம், லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் SOC விசிட் பண்ணுறது, அங்கே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, விட்னஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறது, இதெல்லாம் தான் இது உள்ளூர் விசாரணை. விசாரணை பண்ண பிறகு இது கொடுக்கப்பட்ட புகாரானது பொய்யான தகவலாக இருக்குது, மிகைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு வழக்கு நாட்குறிப்பில் எழுதி வச்சு ஒரு இறுதி அறிக்கையை அனுப்பலாம், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. 565 உள்ளூர் விசாரணை செய்ய மறுத்தல். ஓகேவா, அதான் அது என்னதுன்னா உள்ளூர் விசாரணைக்கு பின்னர் மறுத்தல், உள்ளூர் புலன் விசாரணையை செய்ய மறுக்கிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேல் விசாரணை தேவையில்லை, இந்த வழக்கில் மேல் விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்கிற சாதாரண வழக்குகளில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண தேவையில்லை. கிராமப்புறங்களில் வழக்கமாக காவல்துறை என்ன பண்ணலாம், சம்பவ இடத்திலே விசாரணை செய்யலாம், சம்பவ இடத்துல என்ன பண்ணலாம், விசாரணை செஞ்சு டிஸ்பியூட்டை முடிச்சிடலாம், காம்ப்ரமைஸ் பண்ணி விடுறது. அதேமாரி நகர்ப்புறங்களில் ஸ்டேஷனில் வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணலாம். புலன் விசாரணை நடுநிலையாக இருக்க வேணும். இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கணும், இம்பார்ஷியல், ஒரு சார்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் PSO 566. ஸோ கவுண்டர் கேஸில் சார்ஜ் ஷீட் 2 கேஸும் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. எந்த கேஸ் உண்மையான கேஸோ அதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம். ஸோ அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர் தரப்பினர் வழக்கு கொடுக்குறப்ப எதிர் தரப்பினர் இருக்கக்கூடிய காயத்தை பற்றி என்ன பண்ணக்கூடாது, கம்ப்ளைண்ட்டில் சொல்லக்கூடாது. நம்ம சாட்சியங்களை வந்து தரமாக என்ன பண்ணோம், இன்வெஸ்டிகேஷனில் தயார் பண்ணோம். அதை வந்து என்ன பண்ணோம், கோர்ட்டில் அக்கௌண்ட் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் நடுநிலைமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது 566. ஸோ அடுத்த நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது 567 கேஸ் டைரி, வழக்கு நாட்குறிப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வழக்கு நாட்குறிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஆர்பிசியில் பார்த்துருப்போம். ஸோ நம்ம புலன் விசாரணை செய்கிறப்போ நம்ம செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வழக்கு நாட்குறிப்பில் என்ன பண்ணோம், பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஓகேவா. ஸோ அந்த வழக்கு நாட்குறிப்பில் எப்படி இருக்கணும், படிமம் என்ன பார்த்துங்க 74. ஸோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் நம்பர் 73, இங்கே சிடி கேஸ் டைரி அப்படிங்கிறது 74. ஸோ 172 சிஆர்பிசி என்னது, சிடி ஃபைல் கேஸ் டைரியை பற்றி சொல்லுது. ஸோ சிடி ஃபைல் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். கேஸ் டைரி அப்படிங்கிறது ஒரு 8 காலம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிஓ, சிடி டேட்டு, லாஸ்ட் சிடி டேட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லாஸ்ட்டு, ப்ராப்பர்ட்டி ரெக்கார்டு, அக்யூஸ்டு, எல்லா காலமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாள்தோறும் என்ன பண்ணணும், வழக்கு நாட்குறிப்பை அனுப்பி வைக்க வேண்டும். டெய்லியும் சிடி ஃபைல் அப்டேட் பண்ணணும் கம்பல்சரியான, அல்லது நம்மளால் எப்போ போக முடியுதோ நம்ம எப்போ சிடி ஃபைல் அப்டேட் பண்ணுறோமோ அதை நகலில் என்ன பண்ணணும், சப்டிவிஷனுக்கு அனுப்பணும். கொடுத்துருக்காங்க. வழக்கு நாட்குறிப்பில் கொடுக்க வேண்டிய விவரங்கள் என்னென்ன விவரங்கள்லாம் இருக்கணும், நான் சொன்னது தான். ஸோ தொடங்கிய நேரம், முடித்த நேரம், எந்த இடத்த பார்த்தாங்க, எந்த சாட்சியை விசாரித்தாங்க, அந்த சாட்சி என்னென்னலாம் சொன்னாங்க, எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அந்த வழக்கு நாட்குறிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த PSO.
கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 161 சப் கிளாஸ் 3 சிஆர்பிசி 161 சப் கிளாஸ் 3 தான் அது விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது. அதை பற்றி தான் சொல்கிறது தான் அதை சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக பதிவு செய்யணும், அதோட டீட்டெயிலும் நம்ம சிடி ஃபைல் சொல்லணும், யாரெல்லாம் விசாரித்தோம், சாட்சிகள் எந்த விசாரித்தோம், எல்லா விஷயங்களும் கொண்டு வரணும். அடுத்து பாருங்கள் மகஜர் அத்தாட்சி அப்படின்னா என்னது? ஸோ நம்ம ஒரு சர்ச் பண்ணுறோம், ஒரு இடத்த சோதனை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல மகஜர் தயார் செய்யும். ஸோ ஒரு முதல் தகவல் இருக்க பதிவு செய்வதற்கு முன்னாடி மகஜர் தயார் செய்யலாம். அந்த மகஜரில் என்ன கூடாது? கிரைம் நம்பர் கூடாது. முதல் தகவல் இருக்க பதிவு செய்த பிறகு என்ன பண்ணலாம்? மகஜர் தயார் செய்யலாம். ஒரு வழக்கு நிறையா மகஜரோடு என்ன பண்ணலாம்? தயார் செய்யலாம். வீட்டு சோதனையின்றி பல்வேறு வகையான திருட்டு சொத்தினை கைப்படுத்தல், முக்கிய பொருண்மொழிகளை பதிவு செய்தல். ஓகேவா? ஒரு காவலர் என்ன பண்ணணும்? ஒரு வீட்டு சோதனை செய்கிறாரு அப்படின்னா PSO 679 நோட் பண்ணி வச்சிங்க. அப்போ பார்த்துக்கலாம். 679 என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்களோ ஃபார்ம் நம்பர் 86. ஆக்சுவலாக ஃபார்ம் நம்பர் 86ங்கிறது மகஜரை பற்றி சொல்கிறது. ஆனால் கோர்ட்டுக்கு அனுப்புறது என்ன அனுப்புவோம் அப்படின்னா ஃபார்ம் 91 ஃபார்ம் 90ன்னு சொல்லுவோம். ஓகேவா? கோர்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டியாக எதில் அனுப்பணும்? மகஜர் எப்படிங்கிறது கையால் எழுதுறது. ஃபார்ம் 91ங்கிறது தனி, அது ஒரு ஃபார்ம் தனி, அதெல்லாம் நம்ம கோர்ட்டுக்கு அனுப்புவோம். ஓகேவா? குற்றம் நிகழ்ந்த இடத்துல வேறு எந்த இடத்துல நான் சொன்னது அப்படியே இருக்கும். சாட்சிகள் முன்னிலை, 2 சாட்சிகள் முன்னிலை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அந்த மகஜர் தயார் செய்யணும். ஒரே இதில் இப்போது ஒரு மர்டர் கேஸ் ரத்தக்கரையை கைப்பற்றுறோம் ஒரு SOCயில் அப்படின்னா அங்கே ஒரு மகஜர். வேறு இடத்துல ஒரு கத்தியை கைப்பற்றணும், அங்கே ஒரு மகஜர். அடுத்து பாருங்கள் 570 வழக்கு நாட்குறிப்புகளையும் அவற்றின் மீதான குறிப்புகளையும் அனுப்புதல். ஃபார்வர்டு கேஸ் டைரிஸ் அண்ட் ரிமாண்ட்ஸ் அப்பான் தம். ஸோ சிடி ஃபைல் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 நகல் இருக்கும், அதில் ஒரு நகல் என்ன பண்ணுவோம்? சப்டிவிஷனுக்கு அனுப்புவோம். அவங்க என்ன பண்ணணும்? தேவையான குறிப்புரை எழுதி அனுப்பணும். ஓகேவா? ஸோ மதுவிலக்கு வழக்கு குறிப்புகள் என்ன பண்ண தேவையில்ல, அனுப்ப தேவையில்லை, ப்ரோ கேஸ்லாம். அடுத்து பாருங்கள் வழக்கு நாட்குறிப்பினால என்ன பயன்? ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாறுறாங்க அப்படின்னா இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் எப்படி ப்ரீவியஸ் ஐஓ என்னென்ன வழக்குகளை வந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் செய்யணும், டே பை டே என்னென்னலாம் செஞ்சுருக்காரு, அதை பற்றி தெரிகிறதுக்கு இந்த வழக்கு நாட்குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் நம்ம வந்து ஒரு கோர்ட்டில் போய் சாட்சி சொல்ல போகிறோம் அப்படின்னா அதை நம்ம வழக்கு நாட்குறிப்பில் நம்ம என்ன பண்ணலாம்? பயன்படுத்திக்கலாம். ஸோ வழக்கு நாட்குறிப்புகள், இந்த வழக்கு நாட்குறிப்புகள் அப்படின்னா என்னென்னா, ஸோ PSO 572 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கேஸ் முடிஞ்ச பிறகு இந்த வழக்கு நாட்குறிப்பை என்ன பண்ணணும்? ஒரு மர்டர் கேஸ் கன்விக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த வழக்கு நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் என்ன பண்ணணுமா? மொழிபெயர்ப்பு செய்து மத்திய அரசுக்கு அனுப்பணுமா? எப்போ ஒரு கேஸ் மர்டர் கேஸ் ஆகி அந்த மரண தண்டனை சம்பந்தமாக குடியரசுத் தலைவர்கிட்ட கருணை மனு யாராச்சும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சிடி ஃபைலை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனுப்பணும். முடிக்கப்பட்ட வழக்குகள் 10 வருடத்துக்கு நம்ம வந்து காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படணும். அடுத்து பாருங்கள் சாட்சிகளின் பெயர்களும் முகவர்களும் அடங்கிய குறிப்பை குற்றப்பத்திரிகையோடு சேர்த்து அனுப்ப வேண்டும். இப்போ சார்ஜ் ஷீட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மெமோ ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மெமோ ஆஃப் எவிடன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கம்ப்ளைண்டில் ஆரம்பித்து லாஸ்ட்டு எக்ஸ்பர்ட் விட்னஸ் வரைக்கும் அவங்க பேர், நேமு, அவங்க என்ன சொல்லுவாங்க, சம்பவத்தை நேரில் பார்த்ததை பற்றி சொல்லுவார், சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டதை பற்றி சொல்லுவார், வாகனத்தை சோதனை செய்து வாகன சான்று எம்இ ரிப்போர்ட் கொடுத்ததை பற்றி சொல்லுவார், காயச்சான்று வழங்கதை பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறது தான் PSO 573. சாட்சிகளின் பெயர்களும் முகவரிகளும் அடங்கிய குறிப்பை குற்றப்பத்திரிகையோடு சேர்த்து அனுப்ப வேண்டும். இது சொல்கிற ஃபார்ம் பார்த்தீங்கன்னா படிவம் 78. இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மெமோ ஆஃப் எவிடன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. கொடுத்துருக்காங்க பாருங்க. நீதிமன்றத்தின் பயன்பாட்டுக்காக மட்டும் ஏற்பட்டது. இது இதோடைய நகல்கள் என்ன தேவையில்ல, கொடுக்கக்கூடாது. மெமோ ஆஃப் எவிடன்ஸ் நகல் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. எதிரிக்கு நகல் வழங்குதல் CRPC 207 சொல்லியிருக்கோம், நோட் பண்ணி வச்சிங்க. CRPC 207 எது என்ன சொல்லுது அப்படின்னா எதிரிக்கு நகல் வழங்குதல். எதிரிக்கு நகல் வழங்குதுன்னா சிடி ஃபைல் அப்படியே கொடுத்துட கிடையாது, முக்கியமானது மட்டும் தான் கொடுக்கணும், சில விஷயத்தை கொடுக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள் 574 ஒரு இளங்குற்றவாளியை கைது செய்தல் அல்லது இளங்குற்ற சம்பந்தமான வழக்குகள். இதில் என்ன பண்ணணும்,
வயது, இளங்குற்றவாளியுடைய சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அவனுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை டிசி சர்டிஃபிகேட்டு இது சம்மந்தமான ப்ரூஃப் என்ன பண்ணணும், நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள் 575 குற்ற விசாரணை முறை சட்டப்பிரிவு 202 கீழ் வழக்கு அனுப்புதல். அதாவது சில சூழ்நிலைகளில் சில வழக்குகள் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு அனுப்பப்படுவாங்க. அது எந்த சிஆர்பிசி அப்படின்னா 202. அப்போ குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு 202 கீழ் புலன் விசாரணை செய்யும்படி கேட்டுக்கொண்டு ஒரு அலுவலர்கிட்ட கேட்டுக்கொள்கிறாங்க அப்படின்னா அவர் தான் அந்த வழக்கை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற PSO 575. அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறித்து வச்சிங்க. இந்த காவல் நிலையத்தில் நடக்கின்ற மரணங்கள், ஸோ PSO 150 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. PSO 176 இல்லை சிஆர்பிசி 176 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடியல் டெத் சம்மந்தமாக சொல்கிறது தான். அப்போ காவல் நிலைய காவலில் தற்கொலை நடந்த வழக்குகளில் என்ன பண்ணணும், ரிப்போர்ட் யாருக்கு அனுப்பணும், ஜென்ரலாக உள்ளது தான் அது. ஆனால் PSO 576 பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஸோ காவல்துறையினால் தாக்கப்படும் அல்லது சிறைச்சாலையில் தாக்கப்படுற சம்பவம், அதில் நடந்த தற்கொலை வழக்குகள் அல்லது மரணம், இதெல்லாம் வந்து தலைமை இயக்குனருக்கு DGP ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிற PSO தான் என்னது 576. அடுத்து பாருங்கள், குற்ற கும்பல் குற்றமுறை சதி வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காவல்துறை கண்காணிப்பாளர் பதவி நிலைக்கு குறையாத அலுவலர் என்ன பண்ணணுமா, நேரடியாக மேற்பார்வை செய்யணும். சாட்சியை என்ன பண்ணோம், கூண்டில் நிறுத்த வேண்டும். பல மாவட்டங்களில் தொடர்பு இருக்குது அப்படின்னா குற்ற புலனாய்வுத்துறை தான் என்ன பண்ணோம், அதை விசாரணை செய்யணும். இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் உடந்தாக இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணோம், மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி பெறணும். ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம், டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன். குற்ற புலனாய்வுத்துறை விசாரணையை வேண்டுறுத்துவதற்கு போதிய அளவு அது முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு அவர் தான் முடிவு செய்யணும். ஸோ இந்த வழக்கு வந்து சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறணும் அப்படின்னா அதை முடிவு செய்கிறது மாவட்ட ஆட்சியர் தானா. அடுத்து பாருங்கள், கவுண்டர்ஃபிட் கரன்சி, ஃபோர்ஜரி கரன்சி, இது சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷன் எப்படி யார் பண்ணணும், நேரடியாக என்ன பண்ணணும், புலன் விசாரணை பண்ணலாம். இதெல்லாம் அந்தளவுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. 578 579 இதர துறைகள் சம்மந்தமான வழக்கில் விசாரிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளூர் துறை தலைவருக்கு என்ன பண்ணணும், தகவல் தெரிவிக்கணும். அடுத்து பாருங்க, கேஸ் அண்டர் த இந்தியன் சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் அண்ட் த இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட். குற்ற கும்பல் மற்றும் குற்றமுறை சதி வழக்கில் புலனாய்வு. மின்சார சட்ட குற்றங்கள் நேரில் மின்சார ஆய்வு என்ன பண்ணோம், தகவல் தெரிவிக்கணும். யாராருக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கணும், அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகாய விமான விபத்துகள், மரணம் அல்லது உடற்காயத்தை விளைவிக்கும் சாலை விபத்துகள், இதெல்லாம் என்ன பண்ணணும், அதான் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு மர்டர் கேஸ் நடக்குதா, எப்படி இன்வெஸ்டிகேஷன். இப்போ சாலை விபத்துனா அங்கே வந்து திரும்ப சாலை விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்காக, அதே போல் அந்த வாகனத்தை அந்த வாகனத்தால் விபத்து ஏற்பட்டுச்சா, அது அந்த வாகனத்தை ஓட்டி நபரால் விபத்து ஏற்பட்டுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவங்களுக்கு ஆய்வுக்கு செய்ய அனுப்பணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. இது பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது. 583 இயற்கைக்கு முரணாகவும் திடீரெனும் நிகழ்கின்ற மரணங்கள், அன்நேச்சுரல் அண்ட் சடன் டெத்து. ஸோ 174 சிஆர்பிஸில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மரணத்தை நம்ம வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்தார்கள் நம்ம வந்து அழைச்சிட்டு வருவோம். 10 பேர் வருவாங்க. அதில் 5 பேர் என்ன பண்ணணும், பஞ்சாயத்தார், 5 பேர் சாட்சியாக போடுவாங்க. சில 174 சப் கிளாஸ் 5 இதில் யார் பண்ணணும் அப்படின்னா, யார், குற்றத்துறை நடுவர். அவர் பிஎம் பண்ணுறப்ப அருகில் இருக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு காவல் நிலையத்தில் சந்தேக மரணம் ஏற்படுது அப்படின்னா அங்கேயும் யார், குற்றத்துறை நடுவர் நேரடியாக ஆய்வு பண்ணுவார்.
அடுத்து பாருங்கள், புற காவல் நிலையத்தை தலைமை காவலர்கள் புலன் விசாரணை. இது ரொம்ப முக்கியமானது தான். ஏன் அப்படின்னா ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஒரு புற காவல் நிலையத்தில் ஒரு முதல் தகவலுக்கு பதிவு செய்யக்கூடிய காக்னிசபிள் அஃபென்ஸ் மேலோட்ட அவரே கம்ப்ளைண்ட் பதிவாகுதுன்னா அவர் ஜிடி என்ட்ரி போட்டு உடனே என்ன பண்ணணும், ஸ்டேஷனுக்கு அனுப்பணும். புறக்காவல் இடத்தில் பொறுப்புள்ள காவல்துறை தலைமை என்ன பண்ணணும், விசாரணையை நடத்தலாம். எப்போ, மிக முக்கியமான சூழ்நிலையில், தனிப்பட்ட சந்தர்ப்பத்தில் கிராம தலைமை அலுவலரை வருவிக்க முடியாவிட்டால் புறக்காவல் இடத்தில் பொறுப்புள்ள காவல்துறை தலைமையாக காவலை விசாரணை நடத்தலாம். சாத்தியமாக போதெல்லாம் காவல்துறை உதவியாளர் என்ன பண்ணலாம், சரிபார்க்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள். ஸோ மரண வழக்கு விசாரணையில் குறிப்பிடத்தக்க விவரங்கள், பாயிண்ட்ஸ் ஃபார் த என்கொயரி இன் டெத் கேஸ். ஸோ சாதாரண அல்லது திடீர் மரணம், இதெல்லாம் எப்படி என்னென்ன பாயிண்ட் நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது 586 PSO. நமக்கு தெரியும், ஒரு சூசைட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே என்னென்னலாம் பார்க்கணும், இந்த மர்டர் எதனால் நடந்திருக்கும், இது மரணம் தற்கொலையானதா இல்லது மர்டரா. ஸோ ஒரு ஹேங்கிங் கேஸ் நம்ம போய் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா தலை எந்த பக்கம் சாஞ்சிருக்கு. அதே போல் ஹேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கழுத்தில் ஒரு எலும்பு இருக்கும், அந்த எலும்பு எப்படி புரோக்கன் ஆகிருக்கு, உள்ளே உடஞ்சிருக்கா வெளில உடஞ்சிருக்கா. அதே பர்னிங் கேஸில் என்னென்னோ அப்படி உடுப்புகள் ஏதாச்சும் இருக்கா, அப்படிலாம் பார்க்குறது தான் என்னது 586 PSO. உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியமானது. 587 பிரேத பரிசோதனையும் காய சான்றுகளும். இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். PSO 587 பார்த்தோம்னா பிரேத பரிசோதனையும் காய சான்றுகளும். ஸோ இந்த காயச்சான்று யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளில் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ காயச்சான்றை பொறுத்தளவுக்கு மருத்துவர் காவலர்கிட்ட கொடுக்கலாம். அதே பிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மருத்துவர் நேரடியாக குற்ற நடுவர் அவர்கிட்ட தான் அனுப்பணும். ஸோ காயச்சான்று இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு காவலர் வந்து காயச்சான்று கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்கணும். யார் வந்து காயச்சான்று கொடுக்கணும், ஏன் அப்படின்னா சில வழக்குகளில் நம்ம வாங்கக்கூடிய காயச்சான்றை வச்சு தான் என்ன பண்ணுவோம், கேஸை ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ கிரீவியஸ் ஹர்ட்டா சிம்பிள் ஹர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து. ஸோ மரண வழக்குகள் பிரேதங்களை பாதுகாக்கிறத பொறுத்து, அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா பிரேதத்தை வந்து மரக்கறி தான் அடிக்க முடியாங்க. இப்போ நம்ம ஃப்ரீசர் இருக்குது. 588 பிரேதங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இது. அடுத்தது பிணத்துடன் செல்லும் காவலர்கள். ஸோ மாச்சூருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு போலீஸ் அனுப்பிச்சிடுவோம் பாடியை இன் பண்ணுறதுக்கு. இதை பற்றிலாம் சொல்கிறது இந்த PSO அடிப்படையில் நம்ம போகிறோம். அடுத்து பாருங்கள், மருத்துவ சான்று. வழக்கமாக காவல்துறை வேண்டும்போது மருத்துவ சான்றிலே அளிக்கணும்னு சொல்கிற PSO 590. அதே சடல குறாய்வு மற்றும் காய சான்றிதழ் இதை வழங்குறப்ப என்ன பண்ணணும் பாருங்கள், இதான் எக்ஸாம்பிள் கேட்டாங்க. 591 PSO நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. மருத்துவ அலுவலர் பிரேத பரிசோதனை அசல் சான்றினை சம்பந்தப்பட்ட குற்றத்தின் நடுவருக்கு ஒரு முத்திரையிடப்பட்ட, இது அப்படியே கொஸ்டின் கேட்டாங்க, முத்திரையிடப்பட்ட ஒரு உரையில் நேரடியாக அனுப்பிவிட்டு அது நகல் ஒன்றை என்ன பண்ணோம், காவல்துறையினருக்கு கொடுக்கணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் யாருக்கு கொடுக்கணும், நடுவருக்கு. நகல் யாருக்கு கொடுக்கணும், போலீஸுக்கு. இதை பற்றி சொல்கிற PSO என்னது 591 PSO. போஸ்ட்மார்டம் அண்ட் wound certificate will send கோர்ட் டைரக்ட்லி. ஓகேவா. அடுத்து பாருங்கள் 592 மருத்துவ அலுவலர்கள் வாய்மொழி தகவல்கள் கொடுக்க வேண்டும் என்பது. ஸோ வெர்பல் இன்ஃபர்மேஷன். மருத்துவ அலுவலர்களை நம்ம என்ன பண்ணலாம், விசாரணை பண்ணலாம், அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணலாம். அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னது, எக்ஸ்பர்ட் விட்னஸ். 592 PSO கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இறப்பு எதனால் ஏற்பட்டுச்சு அதை பற்றி அவங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும். இந்த காயம் எந்த மாதிரியான காயம். 593 வேதியியல் சட்ட ஆராய்வுகள், கெமிக்கல் லீகல் எக்ஸாமினேஷன். விசிரா அனுப்புவோம்ல, விசிரா அனுப்புகிறோம் என்ன பண்ணுவாங்க, அதை தடய அறிவியல் கூடம் சென்னை இல்லை அங்கங்கே இருக்கிற லேபுக்கு அனுப்பிச்சு
இந்த இறப்பு எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வேதியியல், ரசாயன ஆய்வுகள். 3 நோக்கங்கள் என்னது? அடையாளத்தை மெய்ப்பிக்கிறது, பண்டங்களை அழுகி கட்டவங்கள இந்த இதெல்லாம் நம்ம போலீஸ் என்ன பண்ணணும், அந்த விசாராவை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பாட்டில் உடஞ்சி ஊற்றிடக்கூடாது, வீணாக போயிடக்கூடாது. அதெல்லாம் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். பிஎஸ்ஓ அப்படிங்கிறது நமக்கு ஆணைகள் தான், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 595 பாருங்கள். காவலர் அலுவலர்களை சிறைச்சாலைக்குள் அனுமதித்தல். ஸோ நம்ம போலீஸ் சிறைச்சாலைகளை போகலாமா, எதுக்கு போகலாம், எந்த நேரத்தில் போகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பிஎஸ்ஓ 595. ஸோ அக்யூஸ்டு, ஒரு அக்யூஸ்டை பற்றி விசாரிக்கிறதுக்காக இன்னொரு அக்யூஸ்டை போய் பார்க்கலாம், ஃபார்மல் அரெஸ்ட்டுக்கு போகலாம், அதெல்லாம் வேறு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டிஎஸ்பி தரத்துக்கு குறையாத எந்த காவலரும் என்ன பண்ணக்கூடாது, அதில் டைம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டயத்துக்குள்ளே கதவை பூட்டுவதற்கும் திறப்புவதற்கும், திறந்த பிறகும் மாலையில் பூட்டுவதற்கும் இடையில் எந்த காலத்திலும் புலனாய்வு அதாவது திறக்கிறதுக்கு முன்னாடி, ஜெயில் பூட்டுறதுக்கு முன்னாடி டிஎஸ்பியோட அனுமதியோட நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு எந்த குற்றவாளியும் விசாரிக்கலாம். ஸோ மற்ற நேரத்தில் போகணும் அப்படின்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் அல்லது காவல்துறை துணைத் தலைவர் சிறை கண்காணிப்பில் அவருடைய உத்தரவு வேணும். இதை பற்றி சொல்கிறது தான் என்னது இந்த பிஎஸ்ஓ. அடுத்து பாருங்கள், இராணுவ குடியிருப்பு சோதனை நடைமுறை, மிலிட்ரி லைன்ஸ், அங்கெல்லாம் எப்படி சர்ச் பண்ணுறது, யாரோட அனுமதி தேவை, இராணுவ குடியிருப்புக்குள்ளே ஏதேனும் காவல் விசாரணை, சோதனை, கைது செய்ய உத்தேசிக்கும் போது என்ன இருக்கணும், சம்பந்தப்பட்ட தலைமையாளருடைய முன்னறிப்பு அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், இதே மாதிரி சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமாக, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ 597 என்ன சொல்லுது, காவலர் குற்றச்சாட்டுபவர்களை கேள்வி கேட்கல், எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், விசாரிக்கணும். நம்ம ஒரு விட்னஸை விசாரிக்கிறோம் அப்படின்னா அவர்கிட்டருந்து நம்ம வழக்குக்கு சம்மந்தமான ஏதாவது தேவையான தகவலை தான் நம்ம என்ன பண்ணணும், பெறுவதற்காக அவர்கிட்ட நம்ம எதிரிகிட்ட நம்ம என்ன பண்ணலாம், எதிரிகிட்ட கேள்வி கேட்கலாம். அவர் கன்ஃபஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அவரை எந்த துன்புறுத்தலுக்கும் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிஎஸ்ஓ 598 ஒப்புதல் உரையினை பதிவு செய்தல், ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ இருக்குது, சிஆர்பிசி இருக்குது, ஐஇஏ இருக்குது. இந்த மூணுத்தையும் பார்த்துக்கணும். ஸோ 164 சிஆர்பிசி கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டு, அதே போல் 24 to 27 ஐஇஏ, அதுபோல் 597 to 598 என்னது பிஎஸ்ஓ கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றி எல்லாமே சேம் தான், படித்து பார்த்தீங்கன்னா சேம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதிரி காவலில் கஸ்டடியில் இருக்கிற வாக்குமூலம் 599, கஸ்டடியில் இருக்கிறப்ப வாக்குமூலம். இந்த வாக்குமூலம் ஐஏ 27 படி லீடிங் டு ரெக்கவரி, அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நமது ஏதேனும் உடைமைகள் கைப்பற்றப்படும் பொழுது அது நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிஎஸ்ஓ 600 அடையாள அணிவகுப்பு ஐஏ 9. ஸோ நோட் பண்ணிக்கிங்க, ஐஏ 9. அடுத்தது 54A சிஆர்பிசி அடையாளம் காணுதல். ஸோ இதுக்கு நிறைய கேஸ்லாம் பார்த்துருப்போம். அடையாளம் காட்டுதல் சம்மந்தம் தனியாக ஒரு பதிவு நம்ம பதிவு பண்ணியிருப்போம். இது எக்ஸாம் லாஸ்ட் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், அடையாளம் காட்டுதல் பற்றி, அடையாள அணிவகுப்பு பற்றி குறிப்பிடுகின்ற பிஎஸ்ஓ என்ன 600, இது முன்னாடி பார்த்தீங்க. ஸோ எங்கே நடத்தணும், குற்றத்துறை நடுவர் மூலியமாக ஜெயிலில் தான் நடத்தணும். ஸோ 3 முறை எத்தனை குற்றவாளி நிப்பாட்டணும், அடையாளங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் 600.1. கேள்விக்குரிய ஆவணங்களை ஆய்வு செய்தல். நம்ம என்ன பண்ணலாம், இந்த டாக்குமெண்ட் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடய அறிவியல் துறைக்கு என்ன பண்ணலாம், அனுப்பலாம். அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டாக்குமெண்ட்டாக பயன்படுத்தலாம். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இதெல்லாம் என்ன, இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறோம், ஒரு டாக்குமெண்ட் ரெக்கவர் பண்ணுறோம்னா அதை தடய அறிவியல் துறைக்கு அனுப்பணும். இதே ஒரு துப்பாக்கி குண்டுகள், அந்த உரைகள் அதெல்லாம் அனுப்புகிறோம்னா அங்கே எது எங்கே அனுப்பணும் நம்ம. ஸோ எஃப்எஸ்எல்ல பார்த்தீங்கன்னா 14 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணோம், குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். ஸோ துப்பாக்கி காயங்கள் விளைஞ்சால் அது எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ துப்பாக்கி காயங்களை பொறுத்தளவுக்கு இன் அவுட்டு, அந்த குண்டு நுழைந்த இடம், எக்ஸிட்டு, அதை பார்க்கணும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்.
ஸோ அஞ்சல் அலுவலை பதிவுகளை காவல் அலுவலகம் ஆய்வு செய்யலாம். PSO 604 திருப்பூர் முதலீட்டு நகலை எவ்வாறு பெறுவது, ஜட்ஜ்மெண்ட் காப்பி, குற்றத்துறை வழக்கத்தில் தேவைப்படும்போது என்ன பண்ணலாம், நகல்களை வாங்கி கொள்ளலாம். 605 எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமானது. நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஒரு விசிறாவை சிறப்பாக அனுப்பணும், ஒரு சடல குறாய்வு சரியாக பண்ணணும், இந்த மாதிரியான விட்னஸ் எவிடன்ஸை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஆணைகள் தான். ஓகேவா? ஸோ தீர்ப்புடைய நகல்கள்லாம் எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள சாட்சி என்ன சொல்லியிருக்காரு, இந்த சாட்சி நல்லா சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தான். 606 குற்றவியல் நீதிமன்ற பதிவுகள் காவல்துறையினால் பார்வையிடுவதற்கு உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறது, இதுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கிரிமினல் கோர்ட்ஸ் பை த போலீஸ் நம்ம என்ன பண்ணலாம், சிடிபியில் பார்வையிடலாம். 606 PSO. ஓகேவா? ஸோ டிசிஆர்பி, சிஆர்பி, SCRB இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், PSO 550லேருந்து 600 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்ம பார்க்குறப்ப தான் நீங்கள் புதுசாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட புதிய மைண்ட் செட்டோட வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த 550லேருந்து 600 வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கட்டாயம் படிச்சிருக்கேன். ஸோ 550லேருந்து 650 வரைக்கும் சேர்த்து நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம். உங்களை அனைவருக்கும் அரியணை போலீஸ் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.